வணக்கம். தாழிசை யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆடியோ புக் அக்னி பிரவேசம், ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை. ஏன் இதை இன்னைக்கு போடுறோம் அப்படின்னா, ஜெயகாந்தன் இறந்து 9 ஆண்டுகள் ஆகிறது. அவர் ஏப்ரல் 8, 2015 காலமானார். என்னளவில் நான் ஆகச்சிறந்த சிறுகதைன்னு ஜெயகாந்தன் சொல்வேன்னா அக்னி பிரவேசம். இந்த கதையில் வரும் தாய் எடுக்கக்கூடிய முடிவு இந்த நவீன கால சூழலுக்கு கூட ஒத்து போகாமல் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு மனம் நம்ம யாருக்கும் இல்லாமல் இருக்கும் காலத்தில், ஆனால் இதை 1950களிலேயே ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறார் என்பதுதான் சிலிர்க்க வைக்கிறது. பெண்ணியம் பேசும் இந்த சிறுகதை வாசகர்களை எல்லாம் கொந்தளிக்க வைத்தது. எப்படி ஒரு தாய் இப்படி முடிவெடுக்கலாம்? இது அடுத்தவங்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா அப்படின்ட்டு. சரி, எவ்வளவு சர்ச்சைக்குள்ளான இந்த சிறுகதையை அந்த முடிவை மாற்றி அமைத்து சில நேரங்களில் சில மனிதர்களும் கங்கை எங்கே போகிறாள் என்கிற நூலாகவும் ஜெயகாந்தன் எழுதியிருக்காரு. இப்போ அக்னி பிரவேசம் என்ற ஆடியோ புக்கை பார்க்கலாம். மத்தியானத்தில் இருந்தே விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. மாலையில் அந்த பெண்கள் கல்லூரியின் முன்னே உள்ள பஸ் ஸ்டாண்டில் வானவில்லை போல் வண்ணஜாலம் காட்டி மாணவிகளின் வரிசை ஒன்று பஸ்ஸுக்காக காத்து நின்று கொண்டிருக்கிறது. கார் வசதி படைத்த மாணவிகள் சிலர் அந்த வரிசையின் அருகே கார்களை நிறுத்தி தங்கள் நெருங்கிய சிநேகிதிகளை ஏற்றிக்கொண்டு செல்கின்றனர். வழக்கமாக கல்லூரி பஸ்ஸில் செல்லும் மாணவிகளை ஏற்றிக்கொண்டு அந்த சாம்பல் நிற வேனும் விரைகிறது. அரை மணி நேரத்துக்கு அங்கே ஹாரன்களின் சத்தமும் குளிரில் விரைத்த மாணவிகளின் கீச்சுக்குரல் பேச்சும் சிரிப்பொலியும் மழையின் பேர் இறைச்சலோடு கலந்தொலித்து தேய்ந்து அடங்கி போன பின் 5:30 மணிக்கு மேல் 20க்கும் குறைவான மாணவிகளின் கும்பல் அந்த பஸ் ஸ்டாண்டு மரத்தடியில் கொட்டும் மழையில் 10-12 குடைகளின் கீழே கட்டிப்பிடித்து நெருக்கி அடித்து கொண்டு நின்றிருக்கிறது. நகரின் நடுவில் ஜன நடமாட்டம் அதிகம் இல்லாத மரங்கள் அடர்ந்த தோட்டங்களின் மத்தியில் பங்களாக்கள் மட்டுமே உள்ள அந்த சாலையில் மழைக்கு ஒதுங்க இடமில்லாமல் மேலாடை கொண்டு போர்த்தி மார்போடு இறுக அணைத்த புத்தகங்களும் மழையில் நனைந்து விடாமல் உயர்த்தி முழங்கால்களுக்கிடையே செருகிய புடவை கொசுவங்களோடும் அந்த மாணவிகள் வெகுநேரமாய் தத்தம் பஸ்களை எதிர்நோக்கி நின்றிருக்கின்றனர். வீதியின் மறுகோடியில் பஸ் வருகின்ற சப்தம் நரநரவென்று கேட்கிறது. ஹே, பஸ் இஸ் கம்மிங் என்று ஏக காலத்தில் பல குரல்கள் ஒலிக்கின்றன. வீதியில் தேங்கி நின்ற மழை நீரை இருபுறமும் வாரி இறைத்து கொண்டு அந்த டீசல் அநாகரிகம் வந்து நிற்கிறது. பாய் பாய், சியூ, சீரியோ கண்டக்டரின் விசில் சத்தம். அந்த கும்பலில் பாதியை எடுத்து விழுங்கிக் கொண்டு ஏப்பம் விடுவது போல் செருமி நகர்கிறது அந்த பஸ். பஸ் ஸ்டாண்டில் 10-12 மாணவிகள் மட்டுமே நின்றிருக்கின்றனர். மழைக்காலமாதலால் நேரத்தோடே பொழுது இருண்டு வருகிறது. வீதியில் மழை கோட்டணிந்த ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் குறுக்கே வந்து அலட்சியமாக நின்றுவிட்டு ஓர் அனாதை மாட்டுக்காக தொண்டை கம்மி போன மணியை முழக்கி கொண்டு வேகமாய் வந்தும் அது ஒதுங்காததால் அங்கே பெண்கள் இருப்பதையும் அலட்சியப்படுத்தாது அசிங்கமாக திட்டிக்கொண்டே செல்கிறான். அவன் வெகு தூரம் சென்ற பிறகு அவனது வசைமொழியை ரசித்த பெண்களின் கும்பல் அதை நினைத்து நினைத்து சிரித்து அடங்குகிறது. அதன் பிறகு வெகு நேரம் வரை அந்த தெருவில் சுவாரஸ்யம் ஏதும் இல்லை. எரிச்சல் தரத்தக்க அமைதியில் மனம் சலித்து போன அவர்களின் கால்கள் ஈரத்தில் நின்று நின்று கடுக்க ஆரம்பித்து விட்டன. பஸ்ஸை காணோம். அந்த அனாதை மாடு மட்டும் இன்னும் நடுத்தெருவிலேயே நின்றிருக்கிறது. அது காளை மாடு, கிழமாடு. கொம்புகளில் ஒன்று அதன் நெற்றியில் மீது விழுந்து தொங்குகிறது. மழை நீர் முதுகின் மீது விழுந்து விழுந்து முத்து முத்தாய் தெரித்து அதன் பழுப்பு நிற வயிற்றின் இரு மருங்கிலும் கரிய கோடுகளாய் வழிகிறது. அடிக்கடி அதன் உடலில் ஏதேனும் ஒரு பகுதி, அநேகமாக வலது தொடைக்கு மேல் பகுதி குளிரில்
வெடுவெடுத்து சிலிர்த்து துடிக்கிறது. எவ்வளவு நாழி இந்த கிழட்டு மாட்டையே ரசித்து கொண்டிருப்பது? ஒரு பெருமூச்சுடன் அந்த கும்பலில் எல்லா விதங்களிலும் விதிவிலக்காய் நின்றிருந்த அந்த சிறுமி தலை நிமிர்ந்து பார்க்கிறாள். வீதியின் மறுகோடியில் பஸ் வருகின்ற சப்தம் நரநரவென்று கேட்கிறது. பஸ் வந்து நிற்பதற்காக இடம் தந்து ஒதுங்கி அந்த மாடு வீதியின் குறுக்காக சாவதானமாய் நடந்து மாணவிகள் நிற்கும் பிளாட்பாரத்துக்கே நெருங்கி தனக்கும் சிறிது இடம் கேட்பது போல் தயங்கி நிற்கிறது. ஏய், இட்ஸ் மை பஸ்! அந்த கூட்டத்திலேயே வயதில் மூத்தவளான ஒருத்தி சின்ன குழந்தை மாதிரி குதிக்கிறாள். பாய் பாய், டாட்டா. கும்பலை ஏற்றிக்கொண்டு அந்த பஸ் நகர்ந்த பிறகு பிளாட்பாரத்தில் 2 மாணவிகள் மட்டுமே நிற்கின்றனர். அதில் ஒருத்தி அந்த சிறுமி, மற்றொருத்தி பெரியவள், இன்றைய பெரும்பாலான சராசரி காலேஜ் ரகம். அவள் மட்டுமே குடை வைத்திருக்கிறாள். அவளது கருணையில் அந்த சிறுமி ஒதுங்கி நிற்கிறாள். சிறுமியை பார்த்தால் கல்லூரியில் படிப்பவளாகவே தோன்றவில்லை. ஹைஸ்கூல் மாணவி போன்ற தோற்றம். அவளது தோற்றத்தில் இருந்தே அவள் வசதி படைத்த குடும்ப பெண் அல்ல என்று சொல்லிவிட முடியும். ஒரு பச்சை நிற பாவாடை, கலர் மேட்சே இல்லாத அவள் தாயாரின் புடவையில் கிழித்த சாயம் போய் என்ன நிறம் என்று சொல்ல முடியாத ஒரு வகை சிவப்பு நிற தாவணி, கழுத்தில் நூலில் கோத்து பிரஸ் பட்டன் வைத்து தைத்த ஒரு கருப்பு மணிமாலை, காதில் கிளாவர் வடிவத்தில் எண்ணெய் இறங்குவதற்காகவே கல் வைத்து இழைத்த அதிலும் ஒரு கல்லை காணோம் கம்மல். இந்த முகத்திற்கு நகைகளே வேண்டாம் என்பது போல் சுடர்விட்டு பிரகாசித்து புரண்டு புரண்டு மின்னுகிற கரைப்படியாத குழந்தை கண்கள். அவளை பார்க்கின்ற யாருக்கும் எளிமையாக அரும்பி உலகின் விலை உயர்ந்த எத்தனையோ பொருள்களுக்கு இல்லாத எழிலோடு திகழும் புதிதாய் மலர்ந்துள்ள ஒரு புஷ்பத்தின் நினைவே வரும். அதுவும் இப்போது மழையில் நனைந்து ஈரத்தில் நின்று நின்று தந்த கடைசல் போன்ற கால்களும் பாதங்களும் சிலிர்த்து நீலம் பாரித்து போய் பழந்துணி தாவணியும் ரவிக்கையும் உடம்போடு ஒட்டி கொண்டு சின்ன உருவமாய் குளிரில் குறுகி ஓர் அம்மன் சிலை மாதிரி அவள் நிற்கையில் அப்படியே கையில் தூக்கி கொண்டு போய்விடலாம் போல கூட தோன்றும். பஸ் வரலையே, மணி என்ன என்று குடைப்பிடித்து கொண்டிருப்பவளை அண்ணாந்து பார்த்து கேட்கிறாள் சிறுமி. 6 ஆக போறதுடி என்று கை கடிகாரத்தை பார்த்து சலிப்புடன் கூறிய பின், அதோ ஒரு பஸ் வருது, அது ஏன் பஸ்ஸாக இருந்தா நான் போயிடுவேன் என்று குடையை மடக்கிக் கொள்கிறாள் பெரியவள். ஓஎஸ், மழையும் நின்னிருக்கு, எனக்கும் பஸ் வந்துடும். 5:45 டெர்மினஸ்லிருந்து ஒரு பஸ் புறப்படும். வரது ஏன் பஸ்ஸானா நானும் போயிடுவேன் என்று ஒப்பந்தம் செய்து கொள்வது போல் அவள் பேசுகையில் குரலே ஓர் இனிமையாகவும் அந்த மொழியே ஒரு மழலையாகவும் அவளே ஒரு குழந்தையாகவும் பெரியவளுக்கு தோன்ற சிறுமியின் கன்னத்தை பிடித்து கிள்ளி, சமத்தா ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ என்று தன் விரல்களுக்கு முத்தம் கொடுத்து கொள்கிறாள். பஸ் வருகிறது. ஒன்றன் பின் ஒன்றாய் 2 பஸ்கள் வருகின்றன. முதலில் வந்த பஸ்ஸில் பெரியவள் ஏறிக்கொண்டாள். பாய் பாய், தேங்க்யூ, என் பஸ்ஸும் வந்துடுத்து என்று கூவியவாறு பெரியவளை வழி அனுப்பிய சிறுமி பின்னால் வந்த பஸ்ஸின் நம்பரை பார்த்து ஏமாற்றம் அடைகிறாள். அவள் முகமாற்றத்தை கண்டே இவள் நிற்பது இந்த பஸ்ஸுக்காக அல்ல என்று புரிந்து கொண்ட டிரைவர் பஸ் ஸ்டாண்டில் வேறு ஆட்களும் இல்லாததால் பஸ்ஸை நிறுத்தாமலே ஓட்டி செல்கிறான். அந்த பெரிய சாலையின் ஆளாரவமற்ற சூழ்நிலையில் அவள் மட்டும் தன்னந்தனியே நின்றிருக்கிறாள். அவளுக்கு துணையாக அந்த கிழமாடும் நிற்கிறது. தூரத்தில் எதிரே காலேஜ் காம்பவுண்டுக்குள் எப்பொழுதேனும் யாரோ ஒருவர் நடமாடுவது தெரிகிறது. திடீரென ஒரு திரை விழுந்து கவிகிற மாதிரி இருள் வந்து படுகிறது. அதைத் தொடர்ந்து சீறி அடித்த ஒரு காற்றால் அந்த சாலையில் கவிழ்ந்திருந்த மரக்கிளைகளிலிருந்து படபடவென நீர்த்துளிகள் விழுகின்றன. அவள் மரத்தோடு ஒற்றி நின்று கொள்கிறாள். சிறிதே நின்றிருந்த மழை திடீரென கடுமையாக பொழிய ஆரம்பிக்கிறது. குறுக்கே உள்ள சாலையை கடந்து மீண்டும் கல்லூரிக்குள்ளேயே ஓடிவிட அவள்
சாலையின் 2 பக்கங்களும் பார்க்கும்போது அந்த பெரிய கார் அவள் விழியின் குறுக்கே வேகமாய் வந்து அவள் மேல் உரசுவது போல் சடக்கென நின்ற வேகத்திலேயே முன்னும் பின்னும் அழகாய் அசைகின்றது. அவள் அந்த அழகிய காரை பின்னால் இருந்து முன்னேயுள்ள டிரைவர் சீட் வரை விழிகளை ஓட்டி ஓர் ஆச்சரியம் போல் பார்க்கிறாள். அந்த காரை ஓட்டி வந்த இளைஞன் வசீகரமிக்க புன்னகையோடு தனக்கு இடதுபுறம் சரிந்து படுத்து பெண் சீட்டின் கதவை திறக்கிறான். ப்ளீஸ் கெட் இன், ஐ கேன் ட்ராப் யூ அட் யுவர் பிளேஸ் என்று கூறியவாறு தனது பெரிய விழிகளால் அவள் அந்த காரை பார்ப்பதே போன்ற ஆச்சரியத்தோடு அவளை பார்க்கிறான். அவனது முகத்தை பார்த்த அவளுக்கு காதோரமும் மூக்கு நுனியும் சிவந்து போகிறது. நோ தேங்க்ஸ், கொஞ்ச நேரம் கழித்து மழை விட்டதும் பஸ்ஸிலேயே போயிடுவேன். ஓ, இட் இஸ் ஆல் ரைட், கெட் இன் என்று அவன் அவசரப்படுத்துகிறான். கொட்டும் மழையில் தயங்கி நிற்கும் அவளை கையை பற்றி இழுக்காத குறை. அவள் ஒரு முறை தன் பின்னால் திரும்பி பார்க்கிறாள். மழைக்கு புகலிடமாய் இருந்த அந்த மரத்தை ஒட்டிய வளைவை இப்போது அந்த கிழமாடு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அவளுக்கு முன்னே அந்த காரின் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. தனக்காக திறக்கப்பட்டிருக்கும் அந்த கதவின் வழியே மழை நீர் உள்ளே சாரலாய் வீசுவதை பார்த்து அவள் அந்த கதவை மூடும்போது அவள் கையின் மேல் அவனது கை அவசரமாக விழுந்து பதனமாக அழுந்துகையில் அவள் பதறிப்போய் கையை எடுத்துக்கொள்கிறாள். அவன் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்கிறாள். அவன்தான் என்னமாய் அழகுழுக சிரிக்கிறான். இப்போது அவனும் காரிலிருந்து வெளியே வந்து அவளோடு மழையில் நனைந்தவாறு நிற்கிறானே. கெட்டன். இப்போது அந்த அழைப்பை அவளால் மறுக்க முடியவில்லையே. அவள் உள்ளே ஏறியதும் அவன் கை அவளை சிறைப்பிடித்ததே போன்ற எக்கலப்பில் கதவை அடித்து சாத்துகிறது. அலையில் மிதப்பது போல் சாலையில் வழுக்கிக் கொண்டு அந்த கார் விரைகிறது. அவளது விழிகள் காருக்குள் அலைகின்றன. காரின் உள்ளே கண்ணுக்கு குளிர்ச்சியாய் அந்த வெளியேறிய நீல நிற சுழல் கனவு மாதிரி மயக்குகிறது. இத்தனை நேரமாய் மழையின் குளிரில் நின்றிருந்த உடம்புக்கு காருக்குள் நிலவிய வெப்பம் இதமாக இருக்கிறது. இந்த கார் தரையில் ஓடுகிற மாதிரியே தெரியலை. பூமிக்கு மேல் ஓரடி உயரத்தில் நீந்துவது போல் இருக்கிறதே. சீட்டெல்லாம் எவ்வளவு அகலமா இருக்கு. தாராளமா ஒருத்தர் படுத்துக்கலாம் என்று நினைப்பு வந்ததும் தான் ஒரு மூலையில் மார்போடு தழுவிய புத்தக கட்டுடன் ஒடுங்கி உட்கார்ந்திருப்பது அவளுக்கு ரொம்ப அநாகரிகமாக தோன்றுகிறது. புத்தக அடுக்கையும் அந்த சிறிய டிஃபன் பாக்ஸையும் சீட்டிலேயே ஒரு பக்கம் வைத்த பின்னர் நன்றாகவே நகர்ந்து கம்பீரமாக உட்கார்ந்து கொள்கிறாள். இந்த காரே ஒரு வீடு மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கார் இருந்தா வீடே வேண்டாம். இவனுக்கும் ஐயையோ இவருக்கும் ஒரு வீடு இருக்கும் இல்லையா? காரே இப்படி இருந்தா இந்த காரின் சொந்தக்காரரோட வீடு எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும், அரண்மனை மாதிரி இருக்கும். அங்கே யாரெல்லாமோ இருப்பா. இவர் யாருன்னே எனக்கு தெரியாதே. ஹை, இது என்ன நடுவுல 2 சீட்டுக்கும் மத்தியில இழுத்தா மேஜை மாதிரி வருதே. இது மேலே புத்தகத்தை வச்சு படிக்கலாம், எழுதலாம். இல்லைன்னா இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தலையை வச்சுட்டு ஜம்முன்னு படுத்துக்கலாம். இந்த சின்ன விளக்கு எவ்வளவு அழகா இருக்கு. தாமரை மொட்டு மாதிரி இருக்கு. அல்லி மொட்டு மாதிரி. இதை எரிய விட்டு பார்க்கலாமா? சி, இவ கோபித்து கொண்டாருனா அதுக்கு கீழேயே இருக்கு பாரு சுவிட்சு. அவன் காரை ஓட்டியவாறே முன்புறம் இருந்து சிறிய கண்ணாடியில் அவளை பார்த்த ஒரு புன்முறுவலோடு கூறுகிறான். அவள் அந்த சுவிட்சை போட்டு அந்த விளக்கு எரிகிற அழகை ரசித்து பார்க்கிறாள். பின்னர் பவரை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ற சிக்கன உணர்வோடு விளக்கை நிறுத்தி கொள்கிறாள். பிறகு தன்னையே ஒரு முறை பார்த்து தலையிலிருந்து வழிகின்ற நீரை 2 கைகளினாலும் வழித்து விட்டு கொள்கிறாள். இன்னைக்குன்னு போய் இந்த தரித்திரம் பிடிச்ச தாவணியை போட்டுக்கொண்டு வந்திருக்கேனே என்று மனதிற்குள் சலித்து கொண்டே தாவணியின் தலைப்பை பிழிந்து கொண்டிருக்கையில்
அவன் இடது கையால் ஸ்டேரிங்குக்கு பக்கத்தில் இருந்த பெட்டி போன்ற அறையின் கதவை திறந்து டப் என்ற சத்தத்தில் அவள் தலை நிமிர்ந்து பார்க்கிறாள். அட, கதவை திறந்த உடனே உள்ளே இருந்து ஒரு சிவப்பு பல்பு எரிகிறதே! ஒரு சிறிய டர்க்கி டவலை எடுத்து பின்னால் அவளிடம் நீட்டுகிறான். தேங்க்ஸ். அந்த டவலை வாங்கி தலையையும் முழங்கையையும் துடைத்து கொண்டு முகத்தை துடைக்கையில், அப்பா, என்ன வாசனை! சுகமாக முகத்தை அதில் அழுந்த புதைத்து கொள்கிறாள். ஒரு திருப்பத்தில் அந்த கார் வளைந்து திரும்புகையில் அவள் ஒரு பக்கம் அம்மா என்று கூவி சரிய சீட்டின் மீதிருந்த புத்தகங்களும் மற்றொரு பக்கம் சரிந்து அந்த வட்ட வடிவமான சின்னஞ்சிறு எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸும் ஒரு பக்கம் உருள்கிறது. சாரி என்று சிரித்தவாறே அவளை ஒரு முறை திரும்பி பார்த்த பெண் காரை மெதுவாக ஓட்டுகிறான். அவன் தான் பயந்து போய் அலறியதற்காக வெட்கத்துடன் சிரித்தவாறே இறைந்து கிடக்கும் புத்தகங்களை சேகரித்து கொண்டு எழுந்து அமர்கிறாள். அவள் ஜன்னல் கண்ணாடியுடனே வெளியே பார்க்கையில் கண்களுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. கண்ணாடியின் மீது புகை படர்ந்தது போல் படிந்திருந்த நீர்த்திவலையே அவள் தனது தாவணியின் தலைப்பால் துடைத்துவிட்டு வெளியே பார்க்கிறாள். தெருவெங்கும் விளக்குகள் எரிகின்றன. பிரகாசமாக அலங்கரிக்கப்பட்ட கடைகளின் நிழல்கள் தெருவில் உள்ள மழை நீரில் பிரதிபலித்து கண்களை பறிக்கின்றன. பூலோகத்துக்கு கீழே இன்னொரு உலகம் இருக்கிறதாமே, அது மாதிரி தெரிகிறது. இதென்ன கார் இந்த தெருவில் போகிறது? ஓ, எங்க வீடு அங்கே இருக்கு என்று அவள் உதடுகள் மெதுவாக முனகி அசைகின்றன. இருக்கட்டுமே, யார் இல்லைன்னா என்று அவனும் முனகிக்கொண்டே அவளை பார்த்து சிரிக்கிறான். என்ன இது வம்பா போச்சு என்று அவள் தன் கைகளை பிசைந்து கொண்ட போதிலும் அவன் தன்னை பார்க்கும்போது அவனது திருப்திக்காக புன்னகை பூக்கிறாள். கார் போய்கொண்டே இருக்கிறது. நகரத்தின் ஜன நடமாட்டம் மிகுந்த பிரதான பஜாரை கடந்து பெரிய பெரிய கட்டடங்கள் நிறைந்த அகலமான சாலைகளை தாண்டி அழகிய பங்களாக்களும் பூந்தோட்டங்களும் மிகுந்த அவென்யூக்களில் புகுந்து நகரத்தின் சந்தடியே அடங்கி போன ஏதோ ஒரு ட்ரங்க் ரோட்டில் கார் போய்கொண்டிருக்கிறது. இந்த மழையில் இப்படி ஒரு காரில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பது அவளுக்கு ஒரு புதிய அனுபவமானபடியினால் அதில் ஒரு குதூகலம் இருந்த போதிலும் அந்த காரணம் பற்றியே அடிக்கடி ஏதோ ஒரு வகை பீதி உணர்ச்சி அவளது அடிவயிற்றில் மூண்டு எழுந்து மார்பில் என்னவோ செய்து கொண்டிருக்கிறது. சின்ன குழந்தை மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு போக வேண்டும் என்று அவனை நச்சரிக்கவும் பயமாயிருக்கிறது. தன்னை அந்த பஸ் ஸ்டாண்டில் தனிமையில் விட்டு போனாலே அவளை பற்றிய நினைவும் அவள் தன் கன்னத்தை கிள்ளியவாறு சொல்லிவிட்டு போனாலே அந்த வார்த்தைகளும் இப்போது அவள் நினைவுக்கு வருகின்றன. சமத்தா, ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. நான் இப்போ அசட் ஆயிட்டேனோ? இப்படி முன்பின் தெரியாத ஒருத்தரோடு கார்ல ஏறிக்கொண்டு தனியாக போவது தப்பில்லையோ? அவரை பார்த்தா கெட்டவர் மாதிரி தெரியலையே. என்ன இருந்தாலும் நான் வந்திருக்க கூடாது. இப்ப என்ன பண்றது? எனக்கு அழுக வரதே. சி, அழக்கூடாது. அழுதா அவர் கோபித்து கொண்டு அசடே இங்கேயே கிடன்னு இறக்கி விட்டு போயிட்டா எப்படி வீட்டுக்கு போறது? எனக்கு வழியே தெரியாதே. நாளைக்கு ஜுவாலஜி ரெக்கார்ட் வேற சப்மிட் பண்ணணுமே. வேலை நிறைய இருக்கு. அவளது பார்வை எதிர்ப்புற கண்ணாடியின் மீது கிடந்த அவளை போல் தத்தளித்து கொண்டிருக்கும் வைப்பரையே வெறித்து கொண்டிருந்தது. கடைசியில் தைரியமாக அவளை அறியாமலேயே அந்த வார்த்தைகளை அவள் கேட்டு விடுகிறாள். இப்ப நாம எங்க போறோம்? அவளது படபடப்பான கேள்விக்கு அவன் ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்கிறான். எங்கேயும் இல்லை, சும்மா ஒரு டிரைவ். நேரம் ஆயிடுத்தே, வீட்டில் அம்மா தேடுவாங்க. ஓஎஸ், திரும்பிடலாம். கார் திரும்புகிறது. ட்ரங்க் ரோட்டை விட்டு விலகி பாலைவனம் போன்ற ஒரு திடலுக்குள் பிரவேசித்து அதிலும் வெகு தூரம் சென்று அதன் மத்தியில் நிற்கிறது கார். கண்ணு கெட்டிய தூரம் இருளும் மழையும் சேர்ந்து அரண் அமைந்திருக்கின்றன. அந்த அத்துவான காட்டில் தவளைகளின் கூக்குரல் பேரோலமாக கேட்கிறது.
மழையும் காற்றும் முன்னைவிட மூர்க்கமாய் சீறி விளையாடுகின்றன. காருக்குள்ளேயே ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியவில்லை. திடீரென கார் நின்று விட்டதைக் கண்டு அவள் பயந்த குரலில் கேட்கிறாள், ஏன் கார் நின்றுடுச்சு? பிரேக் டவுனா? அவன் அதற்கு பதில் சொல்லாமல் இடி இடிப்பது போல் சிரிக்கிறான். அவள் முகத்தை பார்ப்பதற்காக காரினுள் இருந்த ரேடியோவின் பொத்தானை அமுக்குகிறான். ரேடியோவில் இருந்து முதலில் லேசான வெளிச்சமும் அதைத் தொடர்ந்து இசையும் பிறக்கிறது. அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவள் அவனை என்னவோ கேட்பது போல் புருவங்களை நெரித்து பார்க்கிறாள். அவனோ ஒரு புன்னகையால் அவளிடம் யாசிப்பது போல் எதற்கோ கெஞ்சுகிறான். அப்போது ரேடியோவிலிருந்து ஒரு ட்ரம்பட்டின் எக்கால ஒலி நீண்டு விம்மி விம்மி வெறிமிகுந்து எழுந்து முழங்குகிறது. அதைத் தொடர்ந்து படப்படவென்று நாடி துடிப்பது போல் அமுத்தலாக நடுங்கி அதற்கின்றி காங்கோ ட்ரம்களின் தாளம். அவன் விரல்களால் சொடுக்கு போட்டு அந்த இசையின் கதிக்கேற்ப கழுத்தை வெட்டி இழுத்து ரசித்தவாறே அவள் பக்கம் திரும்பி, உனக்கு பிடிக்கிறதா என்று ஆங்கிலத்தில் கேட்கிறான். அவள் இதழ்கள் பிரியாத புன்னகையால் ஆம் என்று சொல்லி தலை அசைக்கிறாள். ரேடியோவுக்கு அருகே இருந்த பெட்டியை திறந்து 2 கேட்பரி சாக்லேட்களை எடுத்து ஒன்றை அவளிடம் தருகிறான் அவன். பின்னர் அந்த சாக்லேட்டின் மேலே சுற்றிய காகிதத்தை முழுக்கவும் பிரிக்காமல் ஓரமாய் திரிந்து ஒவ்வொரு துண்டாக கடித்து மென்றவாறு கால் மேல் கால் போட்டு அமர்ந்து ஒரு கையால் கார் சீட்டின் பின்புறம் ரேடியோவிலிருந்து ஒலிக்கும் இசைக்கேற்ப தாளமிட்டு கொண்டு ஹாயாக உட்கார்ந்திருக்கும் அவனை அவள் தீர்க்கமாக அளப்பது மாதிரி பார்க்கிறாள். அவன் அழகாகத்தான் இருக்கிறான். உடலை இறுக கவ்விய கபில நிற உடையோடு ஒட்ட உயரமாய் அந்த மங்கிய ஒளியில் அவனது நிறமே ஒரு பிரகாசமாய் திகழ்வதை பார்க்கையில் ஒரு கொடிய சர்ப்பத்தின் கம்பீர அழகே அவளுக்கு ஞாபகம் வருகிறது. பின்னால் இருந்து பார்க்கையில் அந்த கோணத்தில் ஓரளவே தெரியும் அவனது இடது கண்ணின் விழிக்கோணம் ஒளியுமிழ்ந்து பளபளக்கிறது. எவ்வளவு புயலடித்தாலும் களைய முடியாத குறுக தரித்த கிராப்பு சிகையும் காதோரத்தில் சற்று அதிகமாகவே நீண்டு இறங்கிய கரிய கிருதாவும் கூட அந்த மங்கிய வெளிச்சத்தில் மினுமினுக்கின்றன. பக்கவாட்டில் இருந்து பார்க்கும்போது அந்த ஒளி வீசும் முகத்தில் சின்னதாக ஒரு மீசை இருந்தால் நன்றாயிருக்குமே என்று ஒரு வினாடி தோன்றுகிறது. ஓ, அந்த புருவம்தான் எவ்வளவு தீர்மானமாய் அடர்ந்து செறிந்து வளைந்து இறங்கி பார்க்கும்போதே பயத்தை ஏற்படுத்துகிறது. அவன் உட்கார்ந்திருக்கும் சீட்டின் மேல் நீண்டு கிடக்கும் அவனது இடது கரத்தில் கனத்த தங்க சங்கிலியில் பிணிக்கப்பட்ட கடிகாரத்தில் 7 மணியாவது மின்னி மின்னி தெரிகிறது. அவனது நீளமான விரல்கள் இசைக்கு தாளம் போடுகின்றன. அவனது புறங்கையில் மொசமொசவென்று அடர்ந்திருக்கும் இளமயிர் குளிர்காற்றில் சிலிர்த்தெழுகிறது. ஐயையோ, மணி 7 ஆயிடுத்தே. சாக்லேட்டை தின்றவாறு அமைதியாய் அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவள் திடீரென்று வாய்விட்டு கூவிய குரலை கேட்டு அவனும் ஒரு முறை கை கடிகாரத்தை பார்த்து கொள்கிறான். காரின் முன்புற கதவை அவன் லேசாக திறந்து பார்க்கும்போதுதான் மழையின் ஓலம் பேரோசையாக கேட்கிறது. அவன் ஒரு நொடியில் கதவை திறந்து கீழே இறங்கிவிட்டான். எங்கே என்று அவள் அவனிடம் பதற்றத்தோடு கேட்டது கதவை மூடிய பிறகே வெளியே நின்றிருக்கும் அவனது செவிகளில் அமிங்கி ஒலிக்கிறது. எங்கே போறீங்க? எங்கேயும் போகல, இங்கேதான் வரேன் என்று ஆங்கிலத்தில் கூறியவாறு அந்த சிறுபோதில் தெப்பமாய் நனைந்துவிட்ட அவன் பின் சீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறான். அவள் அருகே அமர்ந்து சீட்டின் மீது கிடந்த சற்று முன் ஈரத்தை துடைத்துக் கொள்வதற்காக அவளுக்கு அவன் தந்த டவலை எடுத்து முகத்தையும் பிடரியையும் துடைத்து கொண்ட பின் கையிலிருந்த சாக்லேட் காகிதத்தை கசக்கி எறிகிறான். அவள் இன்னும் இந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து கொண்டிருக்கிறாள். அவன் சட்டை பையில் இருந்து ஒரு சிறிய டப்பாவை எடுக்கிறான்.
அதனுள் அடுக்காக இருக்கும் மிட்டாய் போன்ற ஒன்றை எடுத்து வாயிலிட்டு கொண்டு அவளிடம் ஒன்றை தருகிறான். என்ன இது? சுவிங்கம். ஐய, எனக்கு வேண்டா. ட்ரை, யூ வில் லைக் இட். அவள் கையில் இருந்த சாக்லேட்டை அவசரமாக தின்றுவிட்டு அவன் தருவதை மறுக்க மனமின்றி வாங்க கை நீட்டுகிறாள். நோ. அவள் கையில் தர மறுத்து அவள் முகத்தருகே ஏந்தி அவள் உதட்டின் மீது அதை பொருத்தி லேசாக நெருடுகிறான். அவளுக்கு தலை பற்றி எறிவது போல் உடம்பெங்கும் சுகமான ஒரு வெப்பம் காந்துகிறது. சற்றே பின்னால் விலகி அவன் கையில் இருந்ததை தன் கையிலே வாங்கிக் கொள்கிறாள். தேங்க்யூ. அவனது 2 விழிகளும் அவளது விழிகளில் செருகி இருக்கின்றன. அவனது கண்களை ஏறிட்டு பார்க்க இயலாத கூச்சத்தால் அவளது பலவீனமான பார்வை அடிக்கடி தாழ்ந்து தாழ்ந்து தவிக்கிறது. அவளது கவிழ்ந்த பார்வையில் அவன் அந்த சீட்டில் மெல்ல மெல்ல நகர்ந்து தன்னை நெருங்கி வருவது தெரிகிறது. அவள் கண்ணாடி வழியே பார்க்கிறாள். மழையும் காற்றும் அந்த இருளில் மூர்க்கமாய் சீறி விளையாடி கொண்டிருக்கின்றன. அவள் அந்த கதவோடு ஒண்டி உட்கார்ந்து கொள்கிறாள். அவனும் மார்பின் மீது கைகளை கட்டியவாறு மிகவும் கௌரவமாய் விலகி அமர்ந்து அவள் உள்ளத்தை துருவி அறியும் ஆர்வத்தோடு அவளை பயில்கிறான். ஹவு டு யூ லைக் திஸ் கார்? இந்த கார் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று ஆங்கிலத்தில் கேட்கிறான். அவனது குரல் மந்தரஸ்தாயில் கரகரத்து அந்தரங்கமாய் அவளது செவி வழி புகுந்து அவளுள் எதையோ சலனப்படுத்துகிறது. தனது சலனத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஒரு புன்னகையுடன் சமாளித்து அவளும் பதில் சொல்கிறாள். ஓ, இட்ஸ் நைஸ். அவன் ஆழ்ந்த சிந்தனையோடு பெருமூச்செறிந்து தலைகுனிந்தவாறு ஆங்கிலத்தில் சொல்கிறான். உனக்கு தெரியுமா, இந்த கார் 2 வருஷமாக ஒவ்வொரு நாளும் உன் பின்னாடியே அலைஞ்சுண்டு இருக்கு. டு யூ நோட் தட்? என்று கேள்வியோடு முகம் நிமிர்த்தி அவன் அவளை பார்க்கும்போது தனக்கு அவன் கிரீடம் சூட்டிவிட்டது மாதிரி அவள் அந்த வினாடியில் மெய் மறந்து போகிறாள். ரியலி? ரியலி. அவனது வெப்பமான சுவாசம் அவளது பிடரியில் லேசாக இழைகிறது. அவனது இரகசிய குரல் அவளது இருதயத்தை உரசி சிலிர்க்கிறது. டு யூ லைக் மீ? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? விலக இடமில்லாமல் அவள் தனக்குள்ளாகவே ஒடுங்குவதைக் கண்டு அவன் மீண்டும் சற்றே விலகுகிறான். வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. ரேடியோவிலிருந்து அந்த ட்ரம்பட்டின் இசை புதிய புதிய லய விந்யாசங்களை பொழிந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த சூழ்நிலையை பற்றி, இந்த அனுபவத்தை குறித்து அவளது உணர்ச்சிகளை அறிய விழைந்து அவன் கேட்கிறான். நல்லா இருக்கு, ஆனா பயமா இருக்கே. பயமா? எதுக்கு? எதுக்கு பயப்படணும்? அவளை தேற்றுகின்ற தோரணையில் தோலை பற்றி அவன் குலுக்கிய போது தன் உடம்பில் இருந்த நயமிக்க பெண்மையே அந்த குலுக்கலில் உதிர்ந்து போன்று அவள் நிலை குலைந்து போகிறாள். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. எதுக்கு இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் என்று தன்னுள் முனகியவாறே இந்த முறை பின்வாங்க போவதில்லை என்ற தீர்மானத்தோடு மீண்டும் அவளை அவன் நெருங்கி வருகிறான். மே ஐ கிஸ் யூ? அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. நாக்கு புரள மறுக்கிறது. அந்த குளிரிலும் முகமெல்லாம் வியர்த்து தேகம் பதறுகிறது. திடீரென்று அவள் காதோரத்திலும் கன்னங்களிலும் உதடுகளிலும் தீயால் சுட்டு விடுவதைப் போல அவனது கரங்களில் கிடந்த அவள் துடித்தது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கதற கதற அவன் அவளை வெறிக்கொண்டு தழுவி தழுவி அவள் கதறல் மெலிந்து தேய்ந்து அடங்கி போகிறது. அவனை பழி தீர்ப்பது போல் இப்போது அவளது கரங்கள் இவனது கழுத்தை இறுக பின்னி இணைந்திருக்கின்றன. வெளியே வானம் கிழிந்து அறுபட்டது. மின்னல்கள் சிதறி தெரித்தன. இடியோசை முழங்கி வெடித்தது. ஆ, அந்த இடி எங்கோ விழுந்திருக்க வேண்டும். நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ, எங்க அம்மா தேடுவாங்க.
காரின் கதவை திறந்து கொண்டு பின் சீட்டிலிருந்து அவன் இறங்குகிறான். அந்த மைதானத்தில் குழம்பி இருந்த சேற்றில் அவனது ஷூஸ் அணிந்த பாதம் புதைகிறது. அவன் காலை உயர்த்திய போது சலக் என்று தெரித்த சேறு காரின் மீது கரையாய் படுகிறது. திறந்த கதவின் வழியே 2 துளிகள் காருக்குள் இருந்த அவள் மீதும் தெரிக்கின்றன. உடலிலோ மனத்திலோ உறுத்துகின்ற வேதனையால் தன்னை மீறி பொங்கி பொங்கி பிரவகிக்கும் கண்ணீரை அடக்க முடியாமல் அவன் அறியாதவாறு அவள் மௌனமாக அழுது கொண்டிருக்கிறாள். முன் சீட்டின் கதவை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்த அவன் சேறு படிந்த காலணியை கழற்றி எறிகிறான். ரேடியோவுக்கு அருகில் உள்ள அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்த ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டு மூஸ் மூஸ் என்று புகைவிட்டவாறு சுவிங்கம்மை மென்று கொண்டிருக்கிறான். இந்த வினாடியை தான் வீட்டில் இருக்க வேண்டும் போலவும் அம்மாவின் மடியை கட்டிக்கொண்டு ஹோவென்று கதறி அழுது இந்த கொடுமைக்கு ஆறுதல் தேடிக்கொள்ள வேண்டும் போலவும் அவள் உள்ளே ஓர் அவசரம் மிகுந்த நெஞ்சும் நினைவும் உடலும் உணர்ச்சியும் நடுநடுங்கின்றன. அவனோ சாவதானமாக சிகரெட்டை புகைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அதை பார்க்க பார்க்க அவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வருகிறது. அந்த காருக்குள்ளே இருப்பது ஏதோ பாறைகளுக்கு இடையேயுள்ள ஒரு குகையில் அகப்பட்டது போல் ஒரு சமயம் பயமாகவும் மறுசமயம் அருவருப்பாகவும் அந்த சிகரெட்டின் நெடி வேறு வயிற்றை குமட்ட அந்த மைதானத்தில் உள்ள சேறு முழுதும் அவள் மீது வாரி சொரியப்பட்டது போல் அவள் உடலெல்லாம் பிசுபிசுக்கிறதே. நரி ஊல மாதிரி ரேடியோவிலிருந்து அந்த ட்ரம்பெட்டின் ஓசை உடலையே 2 கூறாக பிளப்பது போல் வெறியேறி பிளர்கிறது. அவள் தன்னை மீறிய ஓர் ஆத்திரத்தில் கீறிச்சிட்ட அழுகை குரலில் அலறுகிறார். என்னை வீட்டில் கொண்டு போய் விட போறீங்களா இல்லையா? அவனது கை டப் என்று ரேடியோவை நிறுத்துகிறது. டோன்ட் ஷவுட் லைக் தட். அவன் எரிச்சல் மிகுந்த குரலில் அவளை எச்சரிக்கிறான். கத்தாத. அவனை நோக்கி 2 கரங்களையும் கூப்பி பரிதாபமாக அழுதவாறு அவள் கெஞ்சுகிறாள். எங்க அம்மா தேடுவாங்க, என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டா உங்களுக்கு கோடி புண்ணியம் என்று வெளியே கூறினாலும் மனதிற்குள் என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நான் இப்படி வந்திருக்கவே கூடாது. ஐயோ என்னென்னவோ ஆயிடத்தே என்று குழப்பமும் எங்காவது தலையை மோதி உடைத்து கொண்டால் தேவல என்ற ஆத்திரமும் மூண்டு தகிக்க பற்களை நரநரவென்று கடிக்கிறாள். அந்த வினாடியில் அவள் தோற்றத்தை கண்டு அவன் நடுங்குகிறான். ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் சீன்ஸ் என்று அவளை கெஞ்சி வேண்டிக் கொண்டு சலிப்போடு காரை திருப்புகிறான். அந்த இருண்ட சாலையில் கண்களை கூச வைக்கும் ஒளியை வாரி இறைத்தவாறு உரிமை விரைந்து கொண்டிருக்கிறது கார். சி, என்ன கஷ்டம் இது! பிடிக்கலன்னா அப்பவே சொல்லி இருக்கலாமே. ஒரு அருமையான சாயங்கால பொழுத பாழாகிவிட்டது. பாவம், இதெல்லாம் காலேஜில் படிச்சு என்ன பண்ண போகுதோ? இன்னும் கூட அழறாளே. அவன் அவள் பக்கம் திரும்பி அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான். ஐம் சாரி. உனது உணர்ச்சிகளை நான் புண்படுத்தி இருந்தால் தயவு செய்து மன்னித்துக்கொள். அவளை அவளது இடத்தில் இறக்கி விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியையே மறந்து நிம்மதி காண வேண்டும் என்ற அவசரத்தில் அவன் காரை அதிவேகமாக ஓட்டுகிறான். இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. சந்தடியே இல்லாத ட்ரங்க் ரோட்டை கடந்து அழகிய பங்களாக்களும் பூந்தோட்டங்களும் மிகுந்த அவென்யூக்களில் புகுந்து பெரிய பெரிய கட்டடங்கள் நிறைந்த அகலமான சாலைகளை தாண்டி ஜனநடமாட்டம் மிகுந்த அந்த பிரதான பஜாரில் போய்கொண்டிருந்த கார் ஒரு குறுக்க தெருவில் திரும்பி அவளது வீட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இங்கே நிறுத்துங்கள், நான் இறங்கிக் கொள்கிறேன் என்று அவளாக சொல்வாள் என்று அவளது தெரு நெருங்க நெருங்க அவன் யோசித்து காரை மெதுவாக ஓட்டுகிறான். அவள் அந்த அளவுக்கு கூட விவகாரம் தெரியாத பேதை என்பதை புரிந்து கொண்டு அவனே ஓரிடத்தில் காரை நிறுத்தி கூறுகிறான். வீடு வரைக்கும் கொண்டு வந்து நான் விடக்கூடாது, அதனால நீ இங்கேயே இறங்கி போயிடு. அவளை பார்க்க அவனுக்கே பரிதாபமாயும் வருத்தமாயும் இருக்கிறது. ஏதோ குற்ற உணர்வில் அல்லது கடன்பட்டு விட்டது போன்ற நெஞ்சின் உறுத்தலில்
அவனது கண்கள் கலங்கி விவஸ்தையற்ற கண்ணீர் பளபளக்கிறது. அவனே இறங்கி வந்து ஒரு பணியாள் மாதிரி அவளுக்காக காரின் கதவை திறந்து கொண்டு மழை தூறலில் நின்று கொண்டிருக்கிறான். உணர்ச்சிகள் மறுத்து போன நிலையில் அவள் தனது புத்தகங்களை சேகரித்து கொண்டு கீழே விழுந்திருந்த அந்த சிறிய வட்ட வடிவமான எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸை தேடி எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தலைகுனிந்து நிற்கிறாள். அந்த சிறிய தெருவில் மழை இரவானதால் ஜன நடமாட்டமே அற்றிருக்கிறது. தூரத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தெருவிளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் தன் அருகே குள்ளமாய் குழந்தை மாதிரி நின்றிருக்கும் அவளை பார்க்கும்போது அவன் தன்னுள்ளே தன்னையே நொந்து கொள்கிறான். தனக்கிருக்கும் அளவிருந்த சுதந்திரமே தன்னை எவ்வளவு கேவலமான அடிமையாக்கி இருக்கிறது என்பதை அவன் எண்ணி பார்க்கிறான். ஆம், அடிமை, உணர்ச்சிகளின் அடிமை என்று அவன் உள்ளம் உணர்கிறது. அவன் அவளிடம் ரகசியம் போல் கூறுகிறான், ஐ ஆம் சாரி. அவள் அவனை முகம் நிமிர்த்தி பார்க்கிறாள். ஓ, அந்த பார்வை! அவளிடம் என்னவோ கேட்க அவன் உதடுகள் துடிக்கின்றன. என்ன என்று ஒரே வார்த்தையோடு அவனது குரல் கம்மி அடைத்து போகிறது. ஒண்ணுமில்லை என்று கூறி அவள் நகர்கிறாள். அவளுக்கு முன்னால் அந்த கார் விரைந்து செல்கையில் காரின் பின்னால் உள்ள அந்த சிவப்பு வெளிச்சம் ஓடி ஓடி இருளில் கலந்து மறைகிறது. கூடத்தில் தொங்கிய அரிக்கேன் விளக்கு காற்றில் அணைந்து போயிருந்தது. சமையல் அறையில் கைவேலையாக இருந்த அம்மா கூடம் இருண்டு கிடப்பதை பார்த்து அணைந்த விளக்கை எடுத்து கொண்டு போய் ஏற்றி கொண்டு வந்து மாட்டிய போது கூடத்து கடிகாரத்தில் மணி 7:30 ஆகிவிட்டதைக் கண்டு திடீரென்று மனசில் என்னவோ பதைக்க திரும்பி பார்த்தபோது அவள் படியேறி கொண்டிருந்தாள். மழையில் நனைந்த தலை ஒரு கோலம், துணி ஒரு கோலமாய் வருகின்ற மகளை பார்த்ததுமே வயிற்றில் என்னமோ செய்தது அவளுக்கு. என்னடி இது அலங்கோலம்? அவள் ஒரு சிலை அசைவது மாதிரி கூடத்துக்கு வந்தாள். அரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் ஒரு சிலை மாதிரியே அசைவற்று நின்றாள். அம்மா என்று குமரி வந்து அழுகையை தாயின் தோள் மீது வாய் புதைத்து அடைத்து கொண்டு அவளை இறுக தழுவியவாறு குலுங்கி குலுங்கி அழுதாள். அம்மாவின் மனசுக்குள் ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது புரிவது போலவும் புரியாமலும் கிடந்து நெருடிற்று. என்னடி, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு நேரம்? அழாம சொல்லு. தன் மீது விழுந்து தழுவிக்கொண்டு புழு மாதிரி துடிக்கும் மகளின் வேதனைக்கு காரணம் தெரியாவிட்டாலும் அது வேதனை என்ற அளவில் உணர்ந்து அந்த வேதனைக்கு தானும் ஆட்பட்டு மனம் கலங்கி அழுது முந்தானையால் கண்களை துடைத்தவாறு மகளின் முதுகில் ஆதரவோடு தட்டி கொடுத்தாள். ஏண்டி, ஏன் இப்படி அழுற? சொல்லு. தாயின் முகத்தை பார்க்க முடியாமல் அவள் தோளில் முகம் புதைத்தவாறு அவள் காதில் மட்டும் விழுகிற மாதிரி சொன்னாள். அழுகை அடங்கி மெதுவாக ஒலித்த குரலில் அவள் சொல்ல ஆரம்பித்த உடனேயே தன் மீது ஒட்டி கிடந்த அவளை பிரித்து நிறுத்தி விலகி நின்று சபிக்கப்பட்ட ஒரு நீச பெண்ணை பார்ப்பது போல் அருவருத்து நின்றாள் அம்மா. அந்த பேதை பெண் சொல்லிக் கொண்டிருந்தாள், மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சு, பஸ்ஸே வரல, அதனால்தான் கார்ல ஏறினேன். அப்புறம் எங்கேயோ காடு மாதிரி ஒரு இடம், மனுஷாலே இல்லை, ஒரே இருட்டு. மழையா இருந்தாலும் இறங்கி ஓடி வந்துடலாம்னு பார்த்தா எனக்கோ வழி தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் வந்து வந்து ஐயோ அம்மா, அவன் என்ன? அவள் சொல்லி முடிப்பதற்குள் பார்வையில் மின்னல் பூச்சிகள் பறப்பது போல் அந்த அறை அவளது காதிலோ நெற்றி புறத்திலோ எங்கேயோ வசமாய் விழுந்தது. கூடத்து மூலையில் அவள் சுருண்டு விழ கையில் இருந்த புத்தகங்கள் நாற்புறமும் சிதறி டிஃபன் பாக்ஸ் கீழே விழுந்து கனகனத்து உருண்டது. அடி பாவி, என் தலையில நெருப்பு கொட்டிட்டாயே என்று அலற திறந்த வாய் திறந்த நிலையில் அடைப்பட்டது. அது 4 குடித்தனங்கள் உள்ள வீடு. சத்தம் கேட்ட பின் கட்டிலில் இருந்து சிலர் அங்கே ஓடி வந்தார்கள். என்னடி, என்ன விஷயம்
என்று ஈரக்கையை முந்தானையில் துடைத்து கொண்டு சுவாரஸ்யமாய் விசாரித்த வண்ணம் கூடத்துக்கே வந்துவிட்டாள் பின்கட்டு அம்மாள். ஒன்றுமில்ல, இந்த கொற்ற மழையில அப்படி என்ன குடிமுழுகி போச்சு? தெப்பமா நனைந்து கொண்டு வந்திருக்கிறான். காசை பணத்தை கொட்டி படிக்க வச்சு பரீட்சைக்கு நாள் நெருங்குறப்போ படுத்து தொலைச்சா என்ன பண்றது? நல்ல வேலை அவன் அண்ணா இல்லை, இருந்தா இந்நேரம் தோலை உரித்திருப்பான் என்று பொய்யாக அங்கலாய்த்து கொண்டாள் அம்மா. சரி சரி விடு, இதுக்கு போய் குழந்தை அடிக்காதே. பின்கட்டு அம்மாளுக்கு விஷயம் அவ்வளவு சுரத்தாக இல்லை, போய்விட்டாள். வாசற்கதவையும் கூடத்து ஜன்னல்களையும் இழுத்து மூடினாள் அம்மா. ஓர் அறையில் பூனைக்குட்டி மாதிரி சுருண்டு விழுந்து அந்த அடிக்காக கொஞ்சம் கூட வேதனைப்படாமல் இன்னும் பலமாக தன்னை அடிக்க மாட்டாளா, உயிர் போகும் வரை தன்னை மிதித்து துவைக்க மாட்டாளா என்று எதிர்பார்த்து அசைவற்று கிடந்த மகளை எரிப்பது போல் வெறித்து விழித்தாள் அம்மா. இவளை என்ன செய்யலாம்? ஒரு கௌரவமான குடும்பத்தையே கரைப்படுத்திட்டாளே, தெய்வமே நான் என்ன செய்வேன் என்று திரும்பி பார்த்தாள். அம்மாவின் பின்னே சமையலறையில் அடுப்பின் வாய்க்குள் தீச்சுவாலைகள் சுழன்றறிய கங்குகள் கனன்று கொண்டிருந்தன. அப்படியே ஒரு முறம் நெருப்பு அள்ளி வந்து இவ தலையில கொட்டுனா என்ன என்று தோன்றிற்று. அவள் கண்முன் தீயின் நடுவே கிடந்து புழுவைப் போல் நெளிந்து கருகி சாகும் மகளின் தோற்றம் தெரிந்தது. அப்புறம் அத்துடன் இந்த களங்கம் போய்விடுமா? ஐயோ மகளே, உன்னை என் கையால் கொன்ற பின் நான் உயிர் வாழவா? நானும் என் உயிரை போக்கிக் கொண்டா? அப்புறம் அத்துடன் இந்த களங்கம் போயிடுமா? அம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. மகளின் கூந்தலை பற்றி முகத்தை நிமிர்த்தி தூக்கி நிறுத்தினாள் அம்மா. நடுக்கூடத்தில் தொங்கிய அரிக்கேனின் திரியை உயர்த்தி ஒளி கூட்டி அதை கையில் எடுத்துக்கொண்டு மகளின் அருகே வந்து நின்று அவளை தலை முதல் கால் வரை ஒவ்வொரு அங்குலமாக உற்று உற்று பார்த்தாள். அந்த பார்வையை தாங்க மாட்டாமல் அவள் முகத்தை மூடிக்கொண்டு, ஐயோ அம்மா, என்னை பார்க்காதேயே என்று முதுகுப்புறத்தை திருப்பிக் கொண்டு சுவரில் முகம் புதைத்து அழுதாள். அட கடவுளே, அந்த பாவிக்கு நீதான் கூலி கொடுக்கணும் என்று வாயை பொத்திக்கொண்டு அந்த முகம் தெரியாத அவனை குமரி சபித்தாள் அம்மா. அவளை தொடுவதற்கு தனது கைகள் கூசினாலும், அவளை தானே தீண்டுவதற்கு கூசி ஒதுக்கினால் அவள் வேறு எங்கே தஞ்சம் புகுவாள் என்று எண்ணிய கருணையினால் சகித்து கொண்டு தனது நடுங்கும் கைகளால் அவளை தொட்டாள். என் தலையெழுத்தே என்று பெருமூச்செறிந்தவாறு இவளை கோபிப்பதிலோ தண்டிப்பதிலோ இதற்கு பரிகாரம் காண முடியாது என்று ஆழமாய் உணர்ந்து அவளை கைப்பிடியில் இழுத்து கொண்டு அரிக்கன் விளக்குடன் பாத்ரூமை நோக்கி நடந்தாள். பாத்ரூமில் தண்ணீர் தொட்டியின் அருகே அவளை நிறுத்தி மாடத்தில் விளக்கை வைத்துவிட்டு தான் அறிந்த தெய்வங்களையெல்லாம் வழிபட்டு இந்த ஒன்றுமறியா பேதையின் மீது பட்டுவிட்ட கரையை கழுவி கலங்கத்தை போக்குமாறு பிரார்த்தித்து கொண்டாள் அம்மா. குளிரில் நடுங்குகிறவள் மாதிரி மார்பின் மீது குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு கூனி குறுகி நின்றிருந்தாள் அவள். கண்களை இறுக மூடிக்கொண்டு சிலை மாதிரி நிற்கும் மகளிடம் ஒரு வார்த்தை பேசாமல் அவளது ஆடைகளையெல்லாம் தானே களைந்தாள் அம்மா. இடுப்புக்கு கீழ்வரை பின்னி தொங்கிய சடையை பிரித்து அவளது வெண்மையான முதுகை மறைத்து பறத்துவிட்டாள். முழங்கால்களை கட்டிக்கொண்டு ஒரு யந்திரம் மாதிரி குறுகி உட்கார்ந்திருந்த அவள் தலையில் குடம் குடமாய் தொட்டியிலிருந்த நீரை எடுத்து கொட்டினாள். அவள் தலையில் சீயக்காய் தூளை வைத்து தேய்த்தவாறு மெல்லிய குரலில் அம்மா விசாரித்தாள். உனக்கு அவனை தெரியுமோ? அழிஞ்சு போறவன், அவனை என்ன செய்தால் தேவல? பற்களை கடித்து கொண்டு சீயக்காய் தேய்த்த விரல்களை புலி மாதிரி விரித்து கொண்டு கண்களில் கொலைவெறி கொப்பளிக்க வெறித்த பார்வையுடன் பற்களை கடித்து கொண்டு நிமிர்ந்து நின்றாள். வாழை ஆடினாலும் வாழைக்கு சேதம், முள்ளாடினாலும் வாழைக்குதான் சேதம் என்று பொங்கி வந்து ஆவேசம் தணிந்து பெண்ணினத்தின் தலையெழுத்தையே தேய்த்து அழிப்பது போல் இன்னும் ஒரு கை சீயக்காயை அவள் தலையில் வைத்து பரபரவென்று தேய்த்தாள். ஏனோ அந்த சமயம் இவளை 2 வயசு குழந்தையாகிவிட்டு
இறந்து போன தன் கணவனை நினைத்து கொண்டு அழுதாள். அவர் மட்டும் இருந்தார் என்றால் மகாராஜன் இந்த கொடுமையெல்லாம் பார்க்காமல் போய் சேர்ந்தாரே, இத யாருக்கும் தெரியக்கூடாது குழந்தை. தெரிஞ்சா அதோட ஒரு குடும்பமே அழிஞ்சு போகும். நம்ம வீட்லயும் ஒரு பெண் இருக்கே, அவளுக்கு இப்படி ஆகியிருந்தா என்ன பண்ணுவோம்னு யோசிக்கவே தெரியாது. பரம்பரை துவேஷம் மாதிரி குலத்தையே பாழ் பண்ணி மற்றவர்களை சொல்றேனே, இன்னொருத்தருக்குன்னா ஏனாக்கே இப்படி பேசுமா? வேற மாதிரி தான் பேசும். எவ்வளவு பேசியிருக்கு என்று புலம்பிக்கொண்டே கொடியில் கிடந்த துண்டை எடுத்து அவள் தலையை துவட்டினாள். தலையை துவட்டிய பின் அவளை முகம் நிமிர்த்தி பார்த்தாள். கழுவி துடைத்த பீங்கான் மாதிரி வாலிபத்தின் கரைகள் கூட படிவதற்கு வழியில்லாத அந்த குழந்தை முகத்தை சற்று நேரம் உற்று பார்த்து மகளின் நெற்றியில் ஆதரவோடு முத்தமிட்டாள். நீ சுத்தமாயிட்டேடி, உன் மேல கொட்டினேனே அது ஜலமில்லேடி, நெருப்புன்னு நினைச்சுக்கோ. உன் மேல இப்போ கரையே இல்லை. நீ பளிங்குடி, பளிங்கு. மனசுல அழுக்கு இருந்தா தாண்டி அழுக்கு. உன் மனசு எனக்கு தெரிகிறது, உலகத்துக்கு தெரியுமோ? அதுக்காகத்தான் சொல்றேன், இது உலகத்துக்கு தெரியவே கூடாதுன்னு. என்னடி அப்படி பார்க்குற? நான் சொல்றது சத்தியம். நீ சுத்தமாயிட்ட. ஆமா, தெருவில் நடந்து வரும்போது எத்தனை தடவை அசிங்கத்தை காலில் மிதிச்சுடுறோம். அதுக்காக காலையா வெட்டி போட்டுடுறோம்? கழுவிட்டு பூஜை அறைக்கு கூட போறோமே, சாமி வேண்டாம்னு விரட்டவா செய்கிறார்? எல்லாம் மனசு தாண்டி. மனசு சுத்தமா இருக்கணும். உனக்கு அகலிகை கதை தெரியுமோ? ராமரோட பாத தூளிப்பட்டு அவ புனிதமாயிட்டல்னு சொல்லுவா. ஆனா அவ மனசால கெட்டு போகல. அதனாலே தான் ராமரோட பாத தூளி அவ மேலே பட்டது. எதுக்கு சொல்றேன்னா, வீணா உன் மனசும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. கெட்ட கனவு மாதிரி இதை மறந்துடு. உனக்கு ஒண்ணுமே நடக்கல. கொடியில் துவைத்து உலர்த்தி கிடந்த உடைகளை எடுத்து தந்து அவளை உடுத்தி கொள்ள சொன்னாள் அம்மா. அதென்ன வாயில சவுக்கு சவுக்குன்னு மெல்ற? சுவிங்கம், கருமத்தை துப்பு. சி துப்பு. ஒரு தடவை வாயை சுத்தமா அலம்பி கொப்பளிச்சுட்டு வா என்று கூறிவிட்டு பூஜை அறைக்கு சென்றாள் அம்மா. சுவாமி படத்தின் முன்னே மனம் கசிந்து உருக தன்னை மறந்து சில வினாடிகள் நின்றாள் அம்மா. பக்கத்தில் வந்து நின்ற மகளே, குழந்தை, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு கடவுளை வேண்டிக்கோ. இப்படியெல்லாம் ஆனதுக்கு நானும் தான் காரணம். வயசுக்கு வந்த பெண்ணை வெளியே அனுப்புறமே, உலகம் கெட்டு கிடக்கேன்னு எனக்கும் தோணாம போச்சே. என் குழந்தை காலேஜுக்கும் போறாளே என்கிற பூரிப்பில் எனக்கு ஒன்றுமே தோணலை. அதுவும் இல்லாம எனக்கு நீ இன்னும் குழந்தை தானே. ஆனா நீ இனிமே உலகத்துக்கு குழந்தை இல்லேடி. இதை மறந்துடு. என்ன மறந்துடுன்னா சொன்னேன். இல்லை, இதை மறக்காம இனி நடந்துக்கோ. யார்கிட்டேயும் இதை பற்றி பேசாத. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் வேண்டியவங்க நெருக்கமானவங்கன்னு கிடையாது. யார்கிட்டையும் இதை சொல்லலேன்னு என் கையில் அடிச்சு சத்தியம் பண்ணு. ஏதோ தன்னுடைய ரகசியத்தை காப்பாற்றுவதற்கு வாக்குறுதி கேட்பது போல் தன் எதிரே கையேந்தி நிற்கும் தாயின் கை மீது தன் கரத்தை வைத்து இறுக பற்றினாள் அவள். சத்தியமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பரீட்சையில நிறைய மார்க் வாங்கிட்டு வருகிறாளே, சமத்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் நீ சமத்தா ஆயிருக்கே. எப்பவும் இன்னுமே சமத்தா இருந்துக்கோ என்று மகளின் முகத்தை ஒரு கையில் ஏந்தி இன்னொரு கையால் அவள் நெற்றியில் விபூதியை இட்டாள் அம்மா. அந்த பேதையின் கண்களில் பூஜை அறையில் எரிந்த குத்துவிளக்கு சுடரின் பிரபை மின்னி பிரகாசித்தது. அது வெறும் விளக்கின் நிழலாட்டம் மட்டும் அல்ல, அதிலே முழு வளர்ச்சியற்ற பெண்மையின் நிறையே பிரகாசிப்பதை அந்த தாய் கண்டு கொண்டாள். அதோ அவள் கல்லீருக்கு போய்கொண்டிருக்கிறாள். அவள் செல்லுகின்ற பாதையில் நூற்றுக்கணக்கான டாம்பிகமான கார்கள் குறுக்கிடத்தான் செய்கின்றன. ஒன்றையாவது அவள் ஏறிட்டு பார்க்க வேண்டுமே. சில சமயங்களில் பார்க்கிறாள். அந்த பார்வையில் தன் வழியில் அந்த காரோ, அந்த காரின் வழியில் தானோ குறுக்கிட்டு மோதிக்கொள்ளக்கூடாதே என்ற ஜாக்கிரதை உணர்ச்சி மட்டுமே இருக்கிறது. நன்றி.